தலைமைச் செயலகத்தில் சங் பரிவார் அமைப்பு. சிஎம் விஜயின் மாற்று அரசியல். கதரும் திராவிட கும்பல். தமிழக அரசியலில் பல தசாப்தங்களாக நிலவி வந்த அரசியல் மரபுகளை மாற்றும் வகையில் முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே மக்கள் கவனத்தை ஈர்த்திருந்த விஜய் தற்போது எடுத்துள்ள ஒரு முக்கிய அரசியல் நகர்வு மாநில அரசியலையே பரபரப்புக்குள் தள்ளியுள்ளது. சங் பரிவார் சிந்தனையுடன் தொடர்புடையதாக பார்க்கப்படும் மாணவர் அமைப்பின் நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து பேசியிருப்பது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது. குறிப்பாக தமிழக அரசியலில் இதுவரை காணப்பட்டு வந்த திராவிட அரசியல் அணுகுமுறைக்கு முற்றிலும் மாறான நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது கல்வித்துறை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பள்ளி கல்வி தரத்தை மேம்படுத்துவது, கல்லூரிகளில் மாணவர் பிரதிநிதித்துவம், தற்காலிக ஆசிரியர்களின் பிரச்சினைகள், மத்திய அரசின் கல்வி திட்டங்களை மாநிலத்தில் அமல்படுத்துவது போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்திப்புக்கு பிறகு அந்த ஏபிவிபி அமைப்பின் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசிய போது முதலமைச்சர் எங்களது கோரிக்கைகளை முழுமையாக கேட்டார். சில கோரிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் என தெரிவித்துள்ளனர். இதுவே தற்போது அரசியல் அரங்கில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. குறிப்பிட்ட தரப்பு மக்கள் இந்த சம்பவத்தை நேர்மறையான மாற்றமாக பார்க்கிறார்கள். எந்த சிந்தனையை கொண்ட அமைப்பாக இருந்தாலும் மக்களின் பிரச்சனைகளை கூற வருபவர்களை சந்தித்து கேட்பது ஜனநாயகத்தின் அடிப்படை. அதைத்தான் விஜய் செய்து வருகிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். குறிப்பாக கடந்த கால அரசியல் மோதல்களை தாண்டி அனைவருடனும் உரையாடும் அரசியல் பாணியை விஜய் உருவாக்க முயற்சி செய்கிறார் என்ற கருத்தும் பரவி வருகிறது. எதிர்ப்பு இருந்தாலும் பேச வேண்டும், வேறுபாடு இருந்தாலும் கேட்க வேண்டும் என்ற அணுகுமுறையை அவர் கடைபிடிப்பதாக பார்க்க முடிகிறது. மேலும் மத்திய அரசின் சில கல்வி திட்டங்களை ஆய்வு செய்து செயல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் ஆர்வம் காட்டியிருப்பதாக வெளியாகும் தகவல்கள் தமிழக அரசியலில் அடுத்த கட்ட மாற்றங்களுக்கான சிக்னலாகவும் பார்க்கப்படுகின்றன. இதனால் மத்திய அரசுடன் மோதல் அரசியலை விட தேவையான இடங்களில் இணக்கமான அணுகுமுறையை பின்பற்ற தாவேக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பே பழைய அரசியல் பாணியை மாற்ற வேண்டும் என்று முதல்வர் விஜய் தொடர்ந்து கூறி வந்தார். தற்போது நடைபெறும் இந்த சம்பவங்கள் அந்த வார்த்தைகளுக்கு செயல்பாட்டு வடிவம் கிடைத்திருக்கிறதா என்ற விவாதத்தையும் உருவாக்கியுள்ளன. எது எப்படி இருந்தாலும் தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த ஒரு சந்திப்பு தமிழக அரசியலில் புதிய பாதை உருவாக்கி கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை மக்களிடையே வலுவாக எழுப்பியுள்ளது. இது சாதாரண சந்திப்பா அல்லது தமிழக அரசியலின் அடுத்த பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமா என்பதை வரும் நாட்களில்தான் அரசியல் களம் தீர்மானிக்கப் போகிறது.